இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்த வருடம் மே மாதம் பாகிஸ்தானுடன் நடந்த போரில் நமது இந்திய ராணுவமானது அதிக அளவில் ட்ரோன்களை பயன்படுத்தியது. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தானின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை அழித்து அதன் மூலம் ஏராளமான தாக்குதல்களை நடத்துவதற்கு நமது விமானப்படைக்கு பெரும் உதவியாக இருந்து வந்த நண்பர்களே. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பெரும்பாலும் ஹார்பி மற்றும் ஹரோப் என்ற 2 வகையான ட்ரோன்களை பயன்படுத்தி நமது இந்திய இராணுவமானது பாகிஸ்தானின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ரேடார்களை முக்கியமாக தாக்கி அழித்தது நண்பர்களே. அவற்றை பற்றி இந்த வீடியோவில் நாம் விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோவின் தலைப்பை பார்த்து நீங்கள் வீடியோவை பார்க்க வேண்டும் என்று கிளிக் செய்து விட்டீர்கள். தலைப்பில் உள்ள செய்தியானது சில சமயம் வீடியோவின் ஆரம்பத்திலோ அல்லது நடுப்பகுதியிலோ அல்லது வீடியோவின் முடிவிலோ கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஒரு வீடியோவை கிளிக் செய்தவுடன் தயவு செய்து கடைசி வரை பார்த்திடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடைசி பகுதியில் தான் சில வீடியோக்களில் இந்த வீடியோக்களின் தலைப்பு சம்பந்தமான முடிவு இருக்கக்கூடும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த வீடியோவில் சில வீடியோக்களை நாம் வெளியிட உள்ளோம். அந்த வீடியோக்கள் ஓரளவு யூடியூப் நிறுவனத்தால் அனுமதிக்கப்படுகிறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் சற்று சோதனை செய்து பார்ப்போம் நண்பர்களே. வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, ட்ரோன்களில் பல வகை ட்ரோன்கள் உண்டு என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தனியாக சென்று இலக்கினை தாக்கி அழித்து தானும் அழிந்து கொள்வது, அதை கமிகசே ட்ரோன் என்று நாம் சொல்லுவோம். இன்னொரு வகை ட்ரோன்கள், அவை சென்று அங்கு சுற்றி திரிந்து கொண்டு தனது இலக்கினை கண்டுபிடிப்பது மட்டுமில்லாமல் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் இந்த ட்ரோனை இயக்கக்கூடிய அந்த இயக்குனருக்கு அனுப்பி கொண்டிருக்கும். இவர் அந்த ட்ரோனை தன் ரிமோட் மூலம் இயக்கிக் கொண்டிருப்பார். அது எந்த இடத்தில் செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் இங்கு உள்ள கம்ப்யூட்டர் மூலம், ட்ரோன் மூலம் அது செல்ல வேண்டிய பாதையை நோக்கி அதை அனுப்பி எங்கு இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க செய்து, எவ்வளவு நேரம் இருக்க வேண்டுமோ இருக்க செய்து, அந்த இலக்கினை அது கண்டறிந்தவுடன் நேராக சென்று தாக்கி அழிக்கும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளை அந்த ட்ரோனை இயக்குபவர் செய்வார் நண்பர்களே. சில சமயம் இந்த ட்ரோன் தாக்க வேண்டாம், வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவற்றை இந்த ட்ரோனை இயக்கக்கூடிய நபர் இடத்தை மாற்ற முடியும், அல்லது திரும்பி அந்த ட்ரோனை மீள அழைத்து கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த வகை ட்ரோன்களையுமே கமிகசே ட்ரோன் என்று தான் கூறுகிறோம். கமிகசே ட்ரோன் என்றால் தான் தாக்கியவுடன் உடனடியாக அதுவும் அழியக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். சில சமயங்களில் இந்த ட்ரோன்களை ஸ்வாம் ட்ரோன்கள் என்று கூறுகிறோம். அதாவது ஆயிரக்கணக்கில் ஒரே நேரத்தில் ஒரு இயக்குனர் மூலம், ரிமோட் மூலம் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்துவதற்காக அனுப்பப்படும். இவையான ட்ரோன்களை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கான சில எதிர்ப்பு நடவடிக்கைகளை எதிர்நாடு செய்திருக்க வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் ஆயிரக்கணக்காக வரக்கூடிய அந்த ஸ்வாம் ட்ரோன்களை, கூட்டமாக வரக்கூடிய ட்ரோன்களை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கான வசதிகளை எதிர்நாடு செய்திருக்க வேண்டும் நண்பர்களே. இது தவிர அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய, அதாவது 30,000 அடி முதல் 60,000 அடி தூரம் வரை மேலே பறக்கக்கூடிய, அங்கிருந்து கொண்டு என்ன நடக்கிறது என்ற விவரங்களை அது கலெக்ட் செய்து உடனடியாக கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்திற்கு தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே. இவற்றை மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ட்ரோன் மேல் என்று கூறுவார்கள். இவை 30,000 முதல் 32,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டு இலக்குகளை ஆராய்ந்து கொண்டு தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கும் நண்பர்களே. அது மட்டுமில்லாமல் ஹேல் என்று சொல்லக்கூடிய ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிசைல்கள் இருக்கின்றன. இவை மிக அதிக உயரத்தில், அதாவது 60,000 அடி உயரத்திற்கு மேலே பறந்து கொண்டு கீழே உள்ள இலக்குகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களே. இந்த வகை ட்ரோன்களை ஐஎஸ்ஆர் ட்ரோன்கள் என்று கூறுகிறோம். இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரெக்கனைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பணிகளை செய்யக்கூடிய இந்த 2 வகை ட்ரோன்களுமே, மேல் ட்ரோனானது சுமார் 24 மணி முதல் 28 மணி நேரம் வரை பறக்கக்கூடியது மேலே. ஹேல் என்று சொல்லக்கூடிய ட்ரோனானது சுமார் 42 மணி முதல் 48 மணி வரை இது மேலே பறக்கக்கூடியது நண்பர்களே. சில இந்த வகை ட்ரோன்களில், ஆளில்லா விமானங்களில் தாக்குதல் ஆயுதங்களும் உள்ளே வைத்து இதை அனுப்பப்படும். இலக்குகளை தாக்க வேண்டும் என்றால் இந்த 2
ட்ரோன்களையும் இயக்கக்கூடிய ட்ரோன் இயக்குனர் ஆளில்லா விமானத்திற்கு வேண்டிய கட்டளைகளை கொடுத்து தாக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வார் நண்பர்களே. ஆனால் இந்த 2 வகை ட்ரோன்களும் மீள தன்னுடைய இடத்திற்கு வரக்கூடியவை. இவை நேரடியாக சென்று தாக்கி அழிக்கக்கூடியவை அல்ல. ஆனால் நாம் ஏற்கனவே சொன்ன கார்பி மற்றும் ஹராப் ஆகிய 2 வகை ட்ரோன்கள் கமிகஜே ட்ரோன்கள். இவை இந்த ட்ரோன்கள் தான் சென்று அவற்றை தாக்கி அழிக்கும் நண்பர்களே. இந்த 2 ட்ரோன்களும் ஹராப் மற்றும் கார்பி என்ற 2 வகை ட்ரோன்களும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி என்ற இஸ்ரேல் நாட்டு நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வகை ட்ரோன்களுமே நமது உள்நாட்டிலேயே அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கிறது நண்பர்களே. ஆகவே தற்போது நாம் முதலில் கார்பி என்று சொல்லக்கூடிய மிசைலை பற்றி பார்ப்போம். இந்த மிசைலானது இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டு தற்போது நமது உள்நாட்டிலும் அனுமதி பெற்று தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. கார்பி ட்ரோன் முதலில் இஸ்ரேல் அரசினால் இஸ்ரேல் இராணுவத்தினால் தயாரிக்கப்பட்டது. இது 185 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடியது நண்பர்களே. இது சுமார் 5 முதல் 6 மணி நேரம் ஒரே இடத்தில் பறக்கக்கூடியது. இது அட்டானமஸ் ட்ரோன் என்று கூறுகிறோம். இந்த ட்ரோன்கள் எல்லாமே ஒரு இடத்தில் சேமிக்கப்பட்டு அவை வேறு இடத்திற்கு எங்கு வேண்டும் அங்கு எடுத்து செல்லப்பட்டு இந்த ட்ரோன்கள் இயக்குபவர் மூலம் இயக்கப்படாது. அவர் கண்ட்ரோலில் இது இருக்காது. இது அட்டானமஸ் ட்ரோன்கள், கார்பி ட்ரோன்கள் என்பவை. இந்த ட்ரோன்கள் கிளம்புவதற்கு முன்பாக எதிர்நாட்டுள்ள இலக்குகளின் சிக்னேச்சர் என்று கூறுவார்கள். அது ஒரு வகையான மொழி, கம்ப்யூட்டர் மொழி. அதை பற்றி அதிகமான விவரம் இந்த வீடியோவில் கூறினால் வீடியோ மிக நீண்ட அளவிற்கு சென்றுவிடும் நண்பர்களே. ஆகவே எதிர்நாட்டில் எந்த இலக்கை வேண்டுமோ, எந்த இலக்கை தாக்க வேண்டுமோ அது சம்பந்தமான சிக்னேச்சர்களை இந்த ட்ரோனில் உள்ளே பதிந்து வைத்திருப்பார்கள். எந்தெந்த எதிர்நாட்டு இலக்குகள் உள்ளன, அவற்றின் சிக்னேச்சர் என்ன என்பதை ஸ்டோர் செய்து வைத்திருப்பார்கள். எந்த சிக்னேச்சர் உள்ள இலக்கை தாக்க வேண்டுமோ அதை செட் செய்து உடனே அதை ஆன் செய்து விடுவார்கள். அதை கிளம்பி மேலே இலக்கினை நோக்கி செல்லும் நண்பர்களே. அவ்வாறு செல்லும்போது மிக வேகமாக மணிக்கு 145 முதல் 185 கிலோமீட்டர் வரை இந்த கார்பி ட்ரோன்கள் செல்லக்கூடியவை நண்பர்களே. இவை ஸ்டெல்தி ட்ரோன்கள். அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடியது. இந்த ட்ரோன்கள் பறப்பதை கண்ணால் பார்க்க முடியும். இவை ஒரு ஒலியை எழுப்பி கொண்டு செல்வதையும் நாம் கேட்கலாம், மக்களும் நேரடியாக பார்க்கலாம். ஆனால் எதை வைத்து அழிப்பது? அந்த இடத்தில் இராணுவ வீரர்கள் இருந்தால் அழிக்க முடியும். ஆனால் அது செல்லக்கூடிய வேகத்தை வைத்து அதை அழிக்க முடியாது. ஆகவே அவை நேரடியாக இலக்கிற்கு சிக்னேச்சரை கண்டறிந்து அந்த இலக்கிற்கு சென்று அந்த இடத்திலேயே அது சுற்றி கொண்டிருக்கும் நண்பர்களே. சுற்றி கொண்டிருப்பதைத்தான் லாய்டரிங் அம்னிஷன் என்று கூறுகிறோம். ஒரு இடத்தில் சுற்றி கொண்டு தன்னுடைய இலக்கு தெரியும் வரை எங்கு இருக்கிறது என்பதனை அலைந்து கொண்டிருக்கும் நண்பர்களே. உடனே நாம் எதை தாக்க வேண்டும் என்று கூறி உள்ளார்களோ அந்த சிக்னேச்சர் தேர்ந்தவுடன் நேரடியாக அந்த சிக்னேச்சரை பார்த்து சென்று மோதி அந்த இலக்கினை அழித்துவிட்டு தானமும் அழித்துவிடும் நண்பர்களே. இந்த கார்பி ட்ரோனில் வேண்டிய அளவிற்கான வெடிமருந்துகள் கொண்ட ஆயுதம் பொருத்தப்பட்டிருக்கும். சுமார் 8 முதல் 10 கிலோ எடையுள்ள ஆயுதங்கள் இந்த கார்பி ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே. தற்போது இந்த ட்ரோன் செயல்படும் விதத்தை பார்க்கலாமா?
நண்பர்களே, அடுத்தபடியாக ஹராப் என்று சொல்லக்கூடிய ட்ரோனை பற்றி நாம் பார்ப்போம். இது ஏற்கனவே கூறிய ஹார்பி என்ற ட்ரோனை விட சற்று மேம்படுத்தப்பட்ட வகையைச் சேர்ந்தது தான் இந்த ஹராப் என்று சொல்லக்கூடிய ட்ரோன். இதுவும் இஸ்ரேல் நாட்டினால் தயாரிக்கப்பட்டது. தற்போது இந்தியாவிலும் இவை அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ட்ரோனானது இந்த ட்ரோனை இயக்கக்கூடிய நபர் மூலம், டைரக்டர் மூலம் கட்டுப்பாட்டில் இருக்கும், ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கும் நண்பர்களே. இவை மணிக்கு 410 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்லக்கூடியது இந்த ட்ரோன். இந்த ட்ரோன் நேரடியாக சென்றவுடன் இவை இலக்கினை எங்கு சென்றிட வேண்டும் என்பதை எல்லாமே இங்கிருந்து இவர் இயக்கிக் கொண்டிருப்பார். ட்ரோனை இயக்குபவர். இது அட்டானமஸ் ட்ரோன் கிடையாது. எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ தனது எதிரில் கம்ப்யூட்டர் உள்ள மேப்பில் செல்ல வேண்டிய இடத்தினை வைத்துக்கொண்டு எங்கு செல்ல வேண்டுமோ அதை இயக்கிக் கொண்டிருப்பார். அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றவுடன் இந்த இலக்கை தாக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த ட்ரோனை இயக்குபவர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தின் மூலம் மேலே பறக்கக்கூடிய அவாக்ஸ் விமானத்தின் மூலமும் தனது நாட்டில் உள்ள மிக அதிக தொலைவிற்கு கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார், கிரவுண்ட் ரேடார் மூலமும் இதர வகை ரேடார் மூலமும் எதிர்நாட்டு இலக்கை கண்டறிந்து அந்த இடத்திற்கு நேரே இந்த ட்ரோனை கொண்டு சென்று அந்த ட்ரோன் அங்கே பறந்து கொண்டிருக்கும் நண்பர்களே, இலக்கிற்கு மேலேயே பறந்து கொண்டிருக்கும். சில சமயம் பறக்காமல் ஒரே இடத்திலேயே இவற்றை நிறுத்தி வைக்க முடியும். இவற்றைத்தான் ஹோவர் என்று கூறுகிறோம். ஹோவர் என்றால் சுற்றி திரிந்து ஓரிடத்தில் நிலைத்து நிற்கும் நண்பர்களே. தட்டானை எடுத்துக்கொண்டால் அங்கு எங்கே சுற்றி கொண்டிருக்கும். திடீரென்று ஒரு இடத்தில் ஒட்டி அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சுற்றி தெரிந்து கொண்டிருப்பதை லாய்டரிங் என்றும், ஒரு இடத்தில் அப்படியே இருந்து கொண்டு என்ன நடக்கிறது நம்ம சுற்றி என்று கவனிப்பதை ஹோவரிங் என்றும் கூறுவார்கள் நண்பர்களே. ஆகவே தனக்கான இலக்கு கிடைத்து விட்டது என்பதனை இந்த ட்ரோனை இயக்கக்கூடியவர் கண்டுபிடித்தவுடன் நேராக அந்த இலக்கினை சென்று அடையும் இடம் ரிமோட் மூலம் அந்த ட்ரோனை இயக்குவார் நண்பர்களே. ட்ரோன் அந்த தாக்க வேண்டிய இலக்கிற்கு நேரடியாக சென்று நேரடியாக தாக்கி அந்த இலக்கை அழித்து தானும் அழிந்து விடும் நண்பர்களே. இவற்றில் தாக்கக்கூடிய எரிபொருள் உள்ள ஆயுதமானது 16 கிலோ எடையுள்ள ஆயுதமாக இருக்கும். அதனால் இந்த ஹராப் ட்ரோன் தாக்கும்போது பெருத்த அளவில் சுற்றியுள்ள இடங்களில் சேதாரம் ஏற்படும் நண்பர்களே. ஆனால் கொலாட்ரல் டேமேஜ் எதுவும் செய்யாமல் தான் தாக்க வேண்டிய இலக்கினை மட்டுமே இது தாக்கி, கொலாட்ரல் டேமேஜ் என்றால் இலக்கை மட்டுமில்லாமல் அருகில் உள்ள மற்ற இடங்களையும் தாக்கி மற்ற கட்டிடங்களையும் மற்ற பொதுமக்களுக்கும் சேதம் ஏற்படுத்துவதை தான் நாம் கொலாட்ரல் டேமேஜ் என்று கூறுகிறோம் நண்பர்களே. இந்த 2 ட்ரோன்களுமே 200 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியவை. ஆகவே இந்த 2 ட்ரோன்களுமே நமது அரசு இஸ்ரேல் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 2 ட்ரோன்களுமே நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு நமது ஆர்மி இராணுவமும் விமானப்படையும் இதை பயன்படுத்தி வருகின்ற நண்பர்களே. இந்த ஹார்பி மற்றும் ஹராப் 2 வகை ட்ரோன்களுமே தற்போது நடந்த போரில் பாகிஸ்தானின் இலக்கினை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை, வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை அளிப்பதற்கும் ஏர் பேசஸ் விமானத்தளங்களை அளிப்பதற்கும் இந்த வகை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்ட நண்பர்களை நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த வகை ட்ரோன்கள் இந்தியாவில் இருக்கின்றனவா, இந்தியாவில் இனியும் எந்த ட்ரோன்களும் அதிகமாக கண்டுபிடிக்கப்படவில்லையே என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம் நண்பர்களே. ஆனால் உலகத்திலேயே ஆர்மேனியா, அஜர்பைஜான் என்ற 2 நாடுகளுக்கிடையே போர் நடந்தபோது துருக்கியிலிருந்து அஜர்பைஜான் என்ற நாடு இது ட்ரோன்களை வாங்கி ஆர்மேனியாவுக்கு எதிராக பயன்படுத்தியதால் அஜர்பைஜான் அந்த போரில் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து ஈரான் அதிக அளவில் ட்ரோன்களை தயார் செய்தது. ஈரான் தயாரித்த ட்ரோன் தான் கமிகஜே ட்ரோன் என்று சொல்லக்கூடிய தாக்கி அழிந்து விடக்கூடிய ட்ரோன்கள். இவை ரஷ்யாவிற்கு அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு ரஷ்யாவும் அந்த ட்ரோன்களை தானும் தயாரித்து அந்த ட்ரோன்களை உக்ரைனிற்கு எதிராக அதிக அளவில் பயன்படுத்தி மிக அதிக வெற்றியை பெற்று வருகிறது ரஷ்யா நாடு. நமது உள்நாட்டிலேயே ஸ்கை ஸ்ட்ரைக்கர் என்ற ஒரு ட்ரோனும் தயாரிக்கப்பட்டு இந்த போரில் பயன்படுத்தப்பட்டது நண்பர்களே. ஸ்கை ஸ்ட்ரைக்கர் என்பது ஹார்பி என்ற ட்ரோனை போன்று இதுவும் ட்ரோன் ஆப்ரேட்டர் மூலம் ரிமோட் மூலம் இயக்கக்கூடியது. இந்த வகை ட்ரோனையும் நமது விமானப்படையும் நமது இராணுவப்படையும் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் பயன்படுத்தி வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்தது நண்பர்களே. தற்போது ஹராப் ட்ரோன் இயங்குவதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே.
நண்பர்களே, இந்த 3 வகை ட்ரோன்களையும் ஹார்பி, ஹெராப், ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ஆகிய 3 வகை ட்ரோன்களும் நமது உள்நாட்டில் இனியும் அதிக அளவில் தயாரிக்கப்பட உள்ளன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அடுத்து மிக விரைவில் இந்த ட்ரோன்கள் தரம் உயர்த்தப்பட்டு, அதாவது அதிக தொலைவிற்கு செல்லுமாறும், அதிக தொலைவில் இவை பறந்து சுற்றி தெரிந்து கொண்டு இலக்கினை அறிவதற்கும் ஏற்ற வகையில் இந்த வகை ட்ரோன்களின் தரம் மிக விரைவில் உயர்த்தப்பட உள்ளதாக நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே கூறியவாறு நாம் கட்டாக் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தினை நாம் தயாரித்து வருகிறோம். இதற்கு தேவையான என்ஜின்கள் நம்முடைய காவிரி என்ஜின் 50 கிலோநியூட்டன் பவர் உள்ள என்ஜினை பயன்படுத்தி நாம் இந்த ட்ரோனையும் பயன்படுத்தியுள்ளோம் நண்பர்களே. இது போரில் இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. இதை இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் மற்றும் ரெக்கனைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய போர் நடக்கக்கூடிய இடங்களில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்நாடுகள் என்னென்ன செய்கின்றன என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை தாக்குவதற்கு ஏற்ற ஆயுதங்களை பொருந்திய ஆயுதமாகவும் இந்த கட்டாக் அன்மேன்டு கம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் UCAV என்று கூறுவார்கள். அன்மேன்டு கம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்ற அந்த கட்டாக் ட்ரோனும் நமது உள்நாட்டிலேயே தற்போது தயாரிக்கப்பட்டு அவையும் தயார நிலையில் உள்ள நண்பர்களே. இந்த வகை ட்ரோன்களை எல்லாமே எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டுமோ, தொலைவு அதிகமாக இருக்கிறதா அல்லது தொலைவு குறைவாக இருக்கிறதா, வேகமாக செல்ல வேண்டுமா அல்லது வேகம் குறைந்து செல்ல வேண்டுமா, அதிக எடையுள்ள எரிபொருள் உள்ள ஆயுதம் அதில் இருக்க வேண்டுமா அல்லது குறைவான எரிபொருள் ஆயுதம் இருக்க வேண்டுமா என்பவற்றையெல்லாம் அறிந்து அதற்கு தகுந்தவாறான ட்ரோன்களை நமது முப்படைகளும் எதிர்நாடுகள் மீது செலுத்தும் நண்பர்களே. இது போன்ற வீடியோ செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவுசெய்து இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.